எப்போ நம்ம ஆடைகள் அணிய ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஆடைகள் எப்போ நமக்கு தேவை? எப்போ கண்டுபிடிச்சிப்போம்? சமீபத்தில தான் நம்ம ஆடை கண்டுபிடிச்சிருப்போம். ஒரு 2000 வருஷம் அதுக்கு முன்னாடி ஆடைகள் இல்லாமல் எப்படி வாழ்ந்தாங்க? நினச்சி பாருங்க. அப்போது ஆடைகள் இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா, சமீபத்தில தான் ஆடைகளே கண்டுபிடிச்சாங்க. உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் ஆடைகளே கண்டுபிடிச்சாங்க. அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலத்தில் ஆடைகள் இல்லாமல் அவர்களால் எப்படி வாழ முடிந்தது? எப்படி குளிர்லேருந்து பாதுகாத்துக்கிட்டாங்க? விலங்குகளோட தோலை உரித்து அதை எப்படி பாடம் பண்ணணும்? விலங்குகளோட தோலெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு ஆடையாக மாற்றிக்க முடியாது. அது நிறைய பக்குவப்படுத்தணும், பாடம் பண்ணணும். கற்காலத்தில் எந்தவித தொழில்நுட்பமும் இல்லை. அந்த காலத்தில் அவங்களால எப்படி ஒரு தோலெல்லாம் தங்களுடைய அதை கிழிக்கிறதுக்கு கத்தி வேணும். ஒரு தோலை கிழிக்கணும்னா கூர்மையான கற்களை கொண்டு கிழித்திருப்பார்கள். உரிக்கணும், அப்படி நிறைய அதை பாடம் பண்ணணும். இது வெயில் காலத்தில் இங்கெல்லாம் ஒரு தோலை உரிச்சாக்கா அது நாளாக நாளாக என்ன ஆகும் அப்படின்னா அப்படி விரைச்சிரும். விரைச்சி மரக்கட்டை மாதிரி ஆகிடும். அப்போ தோலையெல்லாம் ஒரு ஆடையாக மாற்றுவது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஏகப்பட்ட தொழில்நுட்பம் இருக்குது. அந்த தொழில்நுட்பம்லாம் கண்டிப்பாக கற்காலத்தில் இருந்திருக்காது. அப்போ கற்காலத்தில் எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாத கற்காலங்கிறது என்னது? உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலம்தான். ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அது கற்காலம்தான். கிட்டத்தட்ட 1,00,000 ஆண்டுகளுக்கு மேலாக மனிதர்கள் கற்காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். கற்காலத்தில் எப்படி ஆடைகள் இல்லாமல் அவர்கள் எப்படி குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு, நெருப்பு மூட்டினார்கள் அல்லது சூடான மாமிசம் சாப்பிட்டார்கள், புகைப்பிடித்தார்கள், இதெல்லாம் தீர்வே கிடையாது. ஏன்னா நெருப்பு மூட்டின இதெல்லாம் நோய்களை உருவாக்கிடும். நோய்களை உருவாக்கிச்சுன்னா அவங்களால குளிரை என்ன தாங்கவே முடியாது. வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். இயற்கையாக ஒரு வழி இருக்குது. கற்காலத்தில் எப்படி அவர்கள் குளிரை தாங்கியிருப்பார்கள் என்றால், பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு இருப்பார்கள். இப்போ ஆடு மாடெல்லாம் எப்படி குளிரை தாங்குது அப்படின்னா, அவைகள் புல்லை பச்சையாக சாப்பிடுகிறது. இலைகளை பச்சையாக ஆடுகள் சாப்பிடுகிறது. அதனால்தான் அவைகளால் குளிரை தாங்க முடிகிறது. குரங்குகளால் எப்படி காடுகளில் குளிரை தாங்க முடிகிறது? குரங்குகள், காட்டெருமைகள், எல்லா உயிரினங்களும் பச்சையாக சாப்பிடுது. அந்த பச்சையாக சாப்பிட்றதுனால தான் அவைகளால் குளிரை தாங்க முடிகிறது. ஏன்னா அதெல்லாம் உயிருள்ள உணவு. நாம் சமைச்சு சாப்பிட்றதுனால தான் நம்மளால் குளிரை தாங்க முடியல. குளிரை தாங்க முடியாமல் சமைச்சு சாப்பிட்றதுக்கு அடிமையாகும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? குளிரை தாங்க முடியாத பிரச்சனை வருதா? சரி வாங்க பச்சை காய்கறிகளுக்கே போயிடலாம். மறந்துட்டாங்க. பச்சை காய்கறிகள்னால நமக்கு கடந்த காலத்தில் நம்ம பச்சை காய்கறிகள் சாப்பிட்டோம். அப்போல்லாம் எப்படி நம்ம குளிரை தாங்கணும்? அந்த மாதிரி கேள்வி கேட்காம இவங்க சமைச்ச உணவை சாப்பிட்ட உடனே, இவங்களுக்கு சமைத்த உணவுகளுக்கு அடிமை ஆகிட்ட உடனே, சமைச்ச உணவை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு வரும்போது, வேறு ஏதாவது வழி இருக்கா? குளிரை தாங்குவதற்கு வேறு ஏதாவது வழி இருக்கா? எனக்கு சமைச்ச உணவும் வேணும், குளிரையும் தாங்கணும். அப்போ அதுக்கு தான் போர்வை, ஆடைகள் கண்டுபிடிக்கிறாங்க. போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு தூங்குறதுக்கு போர்வை கண்டுபிடிக்கிறாங்க, குளிரை தாங்குவதற்கு. இது செயற்கையான வழிமுறை. நம்மளால் குளிரை தாங்கவே முடியல. குளிர் வந்துச்சுனாலே தூக்கம் போயிடும். குளிரை தாங்குகிற திறன் உடம்புக்கு இருந்தால் தான் நல்லா தூங்கவும் முடியும். அப்போ அந்த திறன், குளிரை தாங்குகிற திறன் இயற்கையிலேருந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா, உண்ணுகிற உணவிலிருந்து கிடைக்கிறது. பச்சையாக சாப்பிட வேண்டும். பச்சை காய்கறிகளை, இலைகளை, தலைகளை, கிழங்குகளை, மூலிகைகளை அப்புறம் காய்கறிகளை, பழங்களை இப்படி பச்சையாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, குளிரை தாங்குகிற திறன் வந்துடும். ஒரு போர்வை இல்லாமலே கூட நீங்கள் போத்திக்கிட்டு தூங்க வேண்டிய அவசியம் கிடையாது. போர்வை இல்லாமல் தூங்கலாம். அந்த திறன் நம்ம உடம்பு கிடச்சிரும். கற்காலத்தில் நாம் அப்படி தான் இருந்தோம். கற்காலத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளால் குளிர் தாங்க முடியல. போர்வை இல்லைன்னா யாருக்குமே தூக்கமே வராது. தூக்கம் கெட்டு போய் நோய் போயிடும். போர்வை இல்லைன்னா செத்தே போயிடுவாங்க. குளிர் தாங்க முடியாமல் செத்தே போயிடுவாங்க. மனித இனமே இப்போ உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க. எல்லார்ட்டேருந்து போர்வை பிடிங்கிருங்க. யாரும் போத்திக்கிட்டு படுக்கக்கூடாதுப்பா, ஒரு பாயை விரித்து அப்படி படுங்க அப்படின்னு விட்டுட்டோன்னு வச்சுங்க, மறுநாள் எத்தனை பேர் நிறைய பேர் செத்து போயிடுவான். தூக்கம் வராமல் வேறு பிரச்சனை வந்துடும். எனக்கு தலைவலி வருது, தூங்கவே இல்லை, தயவுசெய்து இந்த போர்வை கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி காரணம் எல்லோரும் சமைச்ச உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கான். செத்துப்போன உணவு அது, ஒன்றுமே இல்லாத உணவு அது. அதனால தான் நம்மளால் குளிர் தாங்க முடியல. அப்படின்னா போர்வெல்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலம், ஒரு உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் அந்த உலோக தொழில்நுட்பம் தான் போர்வை கண்டுபிடிப்பதற்கு, ஆடைகள் கண்டுபிடிப்பதற்கு உதவி செய்கிறது.
தோலெல்லாம் இன்றைக்கி வந்து விலங்குகளோட தோலை வந்து ஆடையாக அணிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் அறுத்து கிழித்து பாடம் பண்ணுறதுக்கு பக்குவம் பண்ணுறதுக்கு இந்த உலோகங்கள் தேவை. உலோக தொழில்நுட்பம் தேவை. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் ஒரு மாடுகளோட தோலை கூட நம்மளால் உரிக்கிறது, அதை அந்த தோலை வந்து நாம் வந்து ஆடையாக மாற்றுறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. முடியாத ஒரு விஷயந்தான் கற்காலத்தில். அப்போ கற்காலத்தில் மனிதர்கள் காய்கறிகளை தான், பச்சை காய்கறிகளை தான் சாப்பிட்டு இருப்பார்கள். சமைத்து சாப்பிட்டு இருக்க முடியாது. சமைத்து சாப்பிட்டால் அவர்கள் உயிரோடவே வாழ்ந்திருக்க முடியாது. நிறைய பேர் செத்தே போயிருப்பாங்க. கற்காலத்தில் மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. காரணம், காய்கறிகளை சாப்பிட்டார்கள். வேறு வழியே இல்லை, அவங்க காய்கறிகளை சாப்பிட்டாங்க. காய்கறிகளை சாப்பிட்டா மட்டும்தான் இந்த குளிரை தாங்குகிற திறன் கிடைக்கும், இந்த வெப்பத்தை தாங்குகிற திறன் கிடைக்கும். இப்போ இந்த வெயிலை தாங்கணும், குளிரை தாங்கணும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து சமைச்சு நல்ல சிக்கன் சாப்பிட்டுட்டு வெயிலில் போகிறாருப்பா, நல்ல சிக்கன் 65 சாப்பிட்டு ஒரு மே மாதம் வெயிலில் வெளியில் போகிறார். அப்போ இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளரிக்காய், கோவக்காய், வெண்டைக்காய், சுரைக்காய்னு பச்சையாக சாப்பிட்டுட்டு வெளியில் போகிறார். தர்பூசணின்னு சாப்பிட்டு வெளியே போகிறார். யாருடைய உடம்பு வெயிலில் தாங்கும்? இந்த மாதிரி இயற்கை உணவு சாப்பிட்டார் பாருங்க, காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டார், அவருடைய உடம்பு தான் வெயிலில் தாங்கும். இந்த மாதிரி சிக்கன் 65, இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு ஒருத்தர் சாப்பிட்டு வெளியே போனார் பாருங்க, அவரால் வெயிலில் நிற்க முடியாது. ஏன்னா அவர் உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உஷ்ணத்தை அனுப்புகிற, உஷ்ணத்தை தாங்குகிற திறன் இல்லாத, உஷ்ணத்தை ஏற்படுத்துகிற உணவை உள்ளே சாப்பிட்றாரு. வெளியும் வெயில் அடிக்குது, உள்ளுக்குள்ளேயும் இவர் உஷ்ணத்தை ஏற்படுத்துகிற உணவை சாப்பிட்டுட்டு போகிறார். அப்படிங்கும்போது இவர் உட்கொண்ட உணவு இருக்குல்ல, அதுவும் எதிராக இருக்கிறது. வெளியே சூரிய வெப்பம் அதுவும் இவருக்கு எதிராக இருக்குது. அந்த உடம்பு வெயிலில் நிற்கவே நிற்காது, உழைக்கவே முடியாது. ஏன்னா உழைச்சா உஷ்ணம் அதிகமாகும், உஷ்ணமே இவருக்கு ஆகாமல் போயிடும். உஷ்ணத்தை தாங்குகிற திறன் நம்ம உண்ணுகிற உணவில் தான் இருக்கிறது. அதே ஒருத்தர் வந்து வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், கோவக்காய்னு பச்சையாக சாப்பிட்டு போனார் பாருங்க, அவர் என்ன பண்ணுறாரு, பச்சை உணவில் உள்ளே விட்டுட்டார். குளிரை தாங்குகிற திறன் கொண்ட பச்சை உணவில் அவர் சாப்பிட்டார். சாப்பிடும்போது வெளியில் வெப்பம் வருகிறது, வெயில் வருகிறது, அப்போ அது தாங்குது, இந்த உடம்பு தாங்கிக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளே சாப்பிட்டதே ஒரு வெள்ளரிக்காய், கோவக்காய், வெண்டைக்காய், சுரைக்காய்னு பச்சை காய்கறிகளை சாப்பிட்டார். அதனால் வெளியே அடிக்கிற அந்த வெயிலை அது தாங்கிக்குது. தாங்கிக்குது. உழைச்சா உஷ்ணம் ஏற்படும். அப்போ உழைச்சாலும் இந்த உடம்பு தாங்கும். உழைக்கணுங்கிற அந்த ஆர்வம் ஏற்படும். அதுவே நீங்கள் சோறு, பூரி, பொங்கல், தோசை, சிக்கன் 65, மட்டன் அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா அது உஷ்ணத்தை தருகிற உணவு. அது உள்ளுக்குள்ளேயும் உஷ்ணத்தை ஏற்படுத்துகிறது. உடம்பையும் வெளியிலேருந்து சூரிய ஒளியும் அது அதனால் உழைச்சாலும் அது உழைக்கிறதுக்கு அந்த உடம்பு தாங்காது. உழைச்சா உஷ்ணமாகும். இப்படி உடம்பு நோய்வாய்ப்படுவதற்கு இந்த உஷ்ணம் ஒரு காரணமாக, உஷ்ணத்தை தருகிற உணவுகளை சாப்பிடுவதும் அது காரணமாக இருக்கிறது. சமைத்த உணவுகள் காரணமாக இருக்குது. பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா வெயிலை தாங்கும். குளிரை தாங்கணுமா, அதற்குன்னு உணவை மாற்றி, எது உஷ்ணத்தை தருகிற காய்கறிகள், பச்சை காய்கறிகள், அதை சாப்பிட்டால் குளிரை தாங்கலாம். வெயில் காலத்தில், கோடை காலத்தில் வெயிலை தாங்குவதற்கு குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடு. சுரைக்காய் சாப்பிடு, வெள்ளரிக்காய் சாப்பிடு, தர்பூசணி சாப்பிடு, பச்சை உணவுகளை சாப்பிடு. ஏன் கோடை காலம் வந்தோன்னா குளிரை வெயிலை தாங்கிறதுக்கு ஏன் வந்து சமைச்ச உணவுகளை தேடி போகலாமே? ஏன் தர்பூசணி சாப்பிட்றாங்க? ஏன் வெள்ளரி பழம், இந்த மாதிரி பழங்களை தேடி ஏன் கோடை காலத்தில் போகிறாங்க? ஏன் சமைச்ச இட்லியை தேடி போகலாம்ல? பூரியை தேடி போகலாமே? சோறு கொடுங்க, நான் அந்த வெயிலை தாங்கணும், சோறு போடுங்க அப்படின்னு சொல்லி சோறை சாப்பிட்லாம்ல? ஏன் இப்போ வந்து பழைய சாதம்லாம் குளிர்ச்சியானதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, அதுவும் சூடானது தான். சோறு எந்த வடிவில் இருந்தாலும் அது சூடானது தான். இருக்கிற இந்த கோதுமை, இந்த மாதிரியான உணவுகளை காட்டிலும் இது குளிர்ச்சியானது. பழைய சாதம் சூடானது, ஆனால் இந்த கோதுமை இதையெல்லாம் காட்டிலும், மாமிசம் இதெல்லாம் காட்டிலும் இது குளிர்ச்சியானது. இதோடு ஒப்பிடும்போது இது குளிர்ச்சியானது. ஆனால் சோறும் சூடானது தான். இன்னும் சோறும் சாப்பிட்டு பார்த்தாங்க, ஆனால் தீர்வு இல்லை. ஆனால் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, வெயில் காலம் வந்தோடனே தர்பூசணி அப்படியே தான் சாப்பிட்றாங்க வெயிலை தாங்குவதற்கு. பச்சை காய்கறிகளை நோக்கி தான் போகிறாங்க, வெள்ளரிக்காய் அந்த மாதிரி தான் போகிறாங்க. தெரியுதில்ல? அப்போ வெயிலை தாங்குகிற திறன் அந்த பச்சை காய்கறிகள். அதுபோல் உஷ்ணத்தை தருகிற காய்கறிகளை, பச்சை காய்கறிகளை பச்சையாக குளிர்காலத்தில் சாப்பிட வேண்டும். சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குளிரை தாங்கிட்டு நீங்கள் தூங்கலாம், நிம்மதியாக அசந்து தூங்கலாம். அப்படி ஒரு திறன் இந்த பச்சை காய்கறிகள்கிட்ட இருக்குது. மாபெரும் ரகசியம். இதை உணர்ந்துட்டு இப்போ கற்காலத்தில் மனிதர்கள் லட்சக்கணக்காக 1 லட்சம் 1.5 லட்சம் வருஷம் அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து இந்த பச்சை காய்கறிகளால் மட்டும்தான். நீங்கள் வந்து கற்காலத்தில் வந்து உங்களுக்கு உலோகங்களாலான ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. அப்போ ஒரு மாட்டை கொல்ல முடியாது. மாட்டை கொன்று அதை வந்து அதை வந்து கரகரன்னு அறுக்க முடியாது. இப்போ கல் எடுத்து அடித்து ஒரு உயிரை கொல்றதே கஷ்டம். அப்படி கொன்று சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கற்காலத்தில் வந்து எந்தவித உலோகங்களும் இல்லை, ஒரு கத்தி இல்லை, ஈட்டி இல்லை. உங்கள்கிட்ட வந்து
கையில் என்ன இருக்குது, பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் கற்காலத்தில் வந்து மரங்களே வெட்டப்படலை. அப்போ ஏகப்பட்ட மரங்கள் இருந்திருக்கும். இயற்கை உணவுகள் ஏகப்பட்டது கிடச்சிருக்கும். காய்கறிகள், பழங்கள். அப்போ வந்து பசிச்சா பக்கத்தில் இருக்கிற நீ பழத்தை சாப்பிடுவியா, அல்லது ஒரு மாடை விரட்டி விரட்டி வேட்டையாடி அதன் பிறகு தோலை உரித்து அதன் பிறகு நெருப்பு பற்ற வச்சு அதன் பிறகு அப்படியே அந்த மாட்டையோ ஆட்டையோ தூக்கி வச்சு அதை வேக வச்சு அப்போ 5 மணி நேரம் கழித்து தான் ரெடி ஆகும். அப்போ நீ வந்து அப்போ வயிறு பசியோடு இருந்தால் தான் அந்த மாமிசத்தை சாப்பிட முடியும். அப்போ நீ எதை சாப்பிடுவ? பக்கத்தில் இருக்க கொய்யா பழத்தையோ வெண்டைக்காவையோ சாப்பிடுவியா கற்காலத்தில்? இல்லை மனிதர்கள் வேட்டையாடி தான் சாப்பிட்டாங்கங்கிறதுக்கு அவசியமே இல்லை. வேட்டையாடி சாப்பிடுங்கிற அவசியமே இல்லை. கற்காலத்தில் அவ்வளோ மரங்கள் இருந்தது. ஏன்னா மரங்கள் வெட்டப்படவே இல்லை. காட்டு தீயால் மட்டும்தான் அந்த மரங்கள் அழிவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது மரங்களே வெட்டப்படாத கற்காலம். ஏன்னா வெட்டவே முடியாது. நம்ம தான் உலோகத்தை கண்டுபிடிக்கலையே, அதானே கற்காலம். அப்போ எவ்வளோ மரங்கள் இந்த பூமியில் இருந்திருக்கும். எப்போ உலோகத்தை கண்டுபிடிச்சாங்களோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலோகத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்போ இருந்து மரத்தை வெட்டிகிட்டு இருக்காங்க. 5000 வருஷமாக மரங்களை வெட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த பூமியில் மரங்கள் இருக்கிறது என்றால் கற்காலத்தில் எவ்வளோ மரங்கள் இருந்திருக்கும், எவ்வளோ பழங்கள் கிடச்சிருக்கும், எவ்வளோ இயற்கை உணவுகள் கிடச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது பசிக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிடுவியா, இல்லை நான் மாமிசத்தை தான் நொட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்து அதை வந்து கொன்று அதை தோலை உரித்து அப்போ கஷ்டப்பட்டு தோலை உரித்து கல் எடுத்து உங்கள்கிட்ட வந்து மரக்கிளைகளை வச்சு, ஏன்னா உங்கள்கிட்ட கத்தி இல்லை, அப்போ ஒரு ஆட்டை எப்படி கொல்லுவீங்க, ஒரு மாட்டை எப்படி கொல்லுவீங்க? கொல்ல முடியாது. கொடூரமாக இருக்கும். ஒரு கத்தினா டக்குன்னு வெட்டி போட்டுடலாம் கழுத்தை, டக்குன்னு தோலை உரிச்சிடலாம், டக்குன்னு துண்டு துண்டாக வெட்டிடலாம். உங்கள்கிட்ட தான் உலகங்களே கண்டுபிடிக்கப்படாத அந்த கற்காலத்தில் எப்படி உங்களுக்கு ஒரு ஆட்டை கொல்றதெல்லாம் கொடூரமாக இருக்கும். அவ்வளோ கொடூரமான மனப்பான்மை அவங்கக்கிட்ட கிடையாது. உங்களுக்கு இருக்கா? ஒரு ஆட்டை கொல்லுவீங்களா? இவ்வளோ அழுத்தம் நிறைந்த உலகம் இது. ஒரு மோசமான அபாயகரமான உலகம். சாதி மதம்னு சொல்லி வேற்றுமை பாராட்டுகிற உலகம். பணத்தால் மனிதர்களை ஏமாற்றுகிற உலகம். இந்த காலத்திலேயே மென்மையான மனம் படைத்தவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. அவங்களால ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொல்ல முடியாது. கசாப்பு கடையில் போய் வாங்கி சாப்பிடுவாங்க. யாராவது கொன்று கொடுங்கப்பா, எனக்கெல்லாம் கொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா கற்காலத்தில் மனிதர்கள் மென்மையாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு எந்த ப்ரெஷருமே கிடையாது. பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, அலுவலகம் கிடையாது, டைமுக்கு வேலைக்கு போகணும் அப்படிலாம் கிடையாது, காலையில் அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க ஜாலியாக வாழ்ந்தாங்க. கஷ்டமான வேலையே கிடையாது கற்காலத்தில். அப்போ அவங்க ஜாலியாக வாழ்கிறவங்க. அப்படிப்பட்டவங்க மென்மையாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு காதலிக்கிறது தான் வேலை. காதலிக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி தடை போடுறாங்க. கற்காலத்தில் காதலிக்காமல் எப்படி இருந்திருக்க முடியும்? அவனுக்கு வேறு என்ன வேலை இருக்குது? குடும்பம், குழந்தைகள்னு அவ்வளோ மென்மையாக இருந்திருப்பான். அவன் போய் ஒரு ஆட்டையும் மாட்டையும் கொல்லுவானா அவன்? இன்றைக்கே நம்ம கொல்கிறோம், இன்றைக்கே ஒரு மாட்டை கொல்கிறோம். அந்த அளவுக்கு மனசு கெட்டுப்போச்சு. அந்த அளவுக்கு நிறைய அழுத்தங்கள். நீ படிக்கணும், வேலைக்கு போகணும், ஆஃபீஸுக்கு போகணும். அங்கே யாரோ ஒருத்தர், யாருன்னே தெரியாது, மேனேஜர், அவன் யாருன்னே தெரியாது, எந்த ஊருக்காரனே தெரியாது, அவன் மேனேஜருங்கிறதுனால அவன் திட்டுறதெல்லாம் நம்ம கேட்கணும். இப்படி கொடூரமாக இப்படி வன்முறைகள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம அதனால தான் மாமிசம் சாப்பிட்றோம். கற்காலத்தில் நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, பள்ளிக்கூடம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 18 16 வயசுலேயே காதலிக்க ஆரம்பிச்சிருவேன். இப்போ 20 வயசில் கல்யாணம், உடல் உறவு, அப்படி இப்படின்னு சந்தோஷமாக ஆடல் பாடல்னு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த கற்காலத்தில் மனிதர்கள் மென்மையாக இருந்திருப்பாங்க. அன்பு பாசம் அவர்களிடம் ததும்பி வழியும். அப்படிப்பட்ட காலத்து அவங்களால வந்து கடினமான வேலைகள் எதையுமே செய்ய முடியாது. ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு அங்கே உலோகங்கள் கிடையாது. ஒரு பள்ளம் தோண்டுவதற்கு மண் இருக்கிற வரைக்கும் தோண்டலாம். பாறை வந்துருச்சுன்னா தோண்ட முடியாது. ஏன்னா உலோகங்கள் கிடையாது. ஒரு பாறையை உடைக்க முடியாது. இப்படி கஷ்டமான வேலைகள் எதையுமே செய்ய முடியாத கற்காலத்தில் மனிதர்கள் மென்மையாக இருந்திருப்பார்கள். மனித தன்மையோடு இருந்திருப்பார்கள். அவர்கள் கண்டிப்பாக ஒரு கொடூரமாக ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொலை பண்ணி மாமிசம் சாப்பிட்டு இருக்க மாட்டார்கள். ஆனால் தங்களை பாதுகாத்து கொள்ள சிங்கமோ புலிகளையோ கொண்டிருப்பார்கள். தங்களுக்கு இடையூறாக அச்சுறுத்தலாக இருக்கிற பிற உயிரினங்களை கொண்டிருப்பார்கள். அது யார் வேணாலும் செய்வாங்க. ஒரு மாடு ஆடோ கூட யார் வேணாலும் தங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பாம்பு அல்லது ஒரு மாடு, ஒரு சிங்கம், புலி, எதாக இருந்தாலும், நாயாக இருந்தாலும் சரி, நம்ம அதை கொன்றுவோம். அது தற்பாதுகாப்புக்கானது. தற்பாதுகாப்புக்காகத்தான் கற்காலத்தில் மனிதர்கள் பிற உயிர்களை கொண்டிருப்பார்களே தவிர உணவுக்காக வேட்டையாடி சாப்பிடுகிற வழக்கம் கற்காலத்தில் கிடையாது. உணவுக்காக வேட்டையாடுகிற வழக்கம் கற்காலத்தில் கிடையாது. கற்காலத்தில் மனிதர்கள் காய்கறிகளைத்தான் சாப்பிட்டார்கள். மனிதர்களாக வாழ்ந்தார்கள். அவர்கள் கற்காலங்கிறது 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான். அவங்க கண்டுபிடிச்ச மொழி தான். அவங்க அந்த மாதிரி மென்மையாக மனிதத்தன்மையோட கூட்டமாக குடும்பமாக காதல் ஆடல் பாடல்னு சந்தோஷமாக வாழ்ந்து அன்பு பாசத்தோடு வாழ்ந்து இந்த மொழியை கண்டுபிடிச்சாங்க. நம்ம பேசுகிற மொழி இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சாங்க. நம்ம பேசுகிற மொழி 20,000 வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகங்களே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் கற்காலம் தான்.
அப்போ கற்காலத்தில் தான் நாம் பேசுகிற மொழியை கண்டுபிடித்தார்கள். ஒழுக்கமாக வாழ்ந்து ஒழுக்கம் என்கிற வார்த்தையை அன்பாக வாழ்ந்து பாசத்தோடு வாழ்ந்து பாசம் என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. ஒரு அன்புங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கணும்னா நீ அன்பாக வாழ்ந்தாகணும். ஒழுக்கங்கிற வார்த்தை நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் தான் நேர்மைங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்க முடியும். அப்போ நாம் இப்போ குடும்பமாக வாழ்ந்து குடும்பங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இவ்வளோ பெரிய மொழியை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க அதற்கு தகுந்தாற் போன்று வாழ்ந்திருக்கிறார்கள். எப்போ உலோகத்தை கண்டுபிடிச்சானோ அப்போ தான் இவங்க மனிதர்களுடைய சமைச்ச உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உலோகத்தின் உதவியால் மாமிசத்தை சாப்பிட்றாங்க. அப்போ தான் மனித உணர்வுகள் கெட்டுப்போகுது. மனிதர்கள் வன்முறையாளர்களாக மாறுகிறார்கள். கெட்ட புத்தி உடையவர்களாக மாறுகிறார்கள். அப்போ தான் கெட்ட வார்த்தைகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. நாம் பேசுகிற மொழியை இன்று அழித்து கொண்டிருக்கிறோம். ஆங்கில மோகம் அந்நிய மோகம்னு சொல்லிட்டு தாய்மொழியை அழிக்கிறோம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லட்சக்கணக்கான வருடங்களாக, ஒரு லட்சக்கணக்கான 1 லட்சம் 2 லட்சம் வருஷமாக அந்த தமிழ் மொழியை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மொழியின் ஆரம்பம் என்பது சத்தம். சத்தத்திலிருந்து ஒலியிலிருந்து உச்சரிப்புகளில் மாற்றம் ஏற்பட்டது வார்த்தையாக மாறி இன்று நாம் பேசுகிற மொழியாக. அவ்வளோ மாறுதலுக்கு உட்பட்டு தான் தமிழ் மொழி நம்மகிட்ட வருது. அப்போ தமிழ் மொழியோட வரலாறு மனித இனத்தின் வரலாறோடு தொடர்புடையது. மனித இனத்தின் வரலாறு எதுவோ அதுதான் தமிழ் மொழியின் வரலாறு. அப்படிப்பட்ட அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கட்டி காப்பாற்றிட்டு வந்த அந்த தமிழ் மொழியை பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பிழைப்பாத சிந்தனையால் இன்றைக்கி அந்நிய மொழி ஆங்கில மொழி தான் வசத்தின்னு சொல்லிட்டு நீ தாய்மொழியை தூரப்பட்டு போகிறன்னா நீ எப்பேற்பட்ட துரோகியாக இருப்ப. அப்போ இந்த மாதிரி ஈனத்தனமான கேணத்தனமான இழித்தனமான சிந்தனை இந்த சமைச்ச உணவுகளை சாப்பிட்றதுனால தான் வருது. பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது ஆரோக்கியமாக இருந்தார்கள். பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது நல்ல அன்பு பாசத்தோடு இருந்தாங்க, ஒற்றுமையாக இருந்தாங்க. பச்சை காய்கறிகளை சாப்பிட்றவங்களுக்கு எப்படி கொலவரி வரும்? கற்கால மக்கள் பச்சை காய்கறிகளை தான் சாப்பிட்டார்கள். இப்போ எப்போ பார்த்தாலும் நெருப்பை பற்ற வைக்க முடியுமா? பச்சை காய்கறிகள் இப்போ மாமிசத்தை பச்சையாக சாப்பிட முடியுமா? ஒரு வாரமாக மழை பெய்யுது. அது கற்காலம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மரமாக தான் இருக்கும். ஏன்னா மரமே வெட்டப்படாத காலம் கற்காலம், வெட்ட முடியாத காலம். உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் மரம் வெட்டுறாங்க. அப்படின்னா கற்காலத்தில் எவ்வளோ மரங்கள் இருந்திருக்கும், எவ்வளோ காடுகளாக இருந்திருக்கும், பசுமையாக இருந்திருக்கும், ஏகப்பட்ட உயிரினங்கள், ஆடுகள் மாடுகள், அது உரம் போட்டுக்கிட்டு இருக்கும். அதோட உரம் இந்த மண்ணுக்கு ஊட்டமாக இருக்கும். புதிய புதிய தாவரங்கள் உற்பத்தி ஆகிட்டே இருந்திருக்கும் கற்காலத்தில். அப்படிப்பட்ட இடத்துல போயிட்டு நல்ல மழை பெய்யும். ஒரு வாரம் விடாது மழை, எங்கே பார்த்தாலும் தண்ணி காடு. அப்போ நீங்கள் எதை சாப்பிட்ருப்பீங்க? மாமிசத்தை வேக வைக்கணும், நெருப்பை பற்ற வைக்க முடியாது. நீங்கள் மாமிசம் தான் கற்காலத்தில் சாப்பிட்டாங்க அப்படின்னா கற்காலத்தில் எப்படி மாமிசம் சாப்பிட முடியும்? பயங்கர மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, ஒழுகிக்கிட்டே இருக்குது. குடிசை கூட கட்ட முடியாது கற்காலத்தில். பெருசு ஒரு குடிசையே இருந்தால் கூட அது கூட ஒழுகும். அப்போ அந்த காலத்துலலாம் எப்படி அவங்க ஒரு நெருப்பை நினச்சா உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. அப்போ நெருப்பு இருந்தால் தான் நீங்கள் மாமிசத்தை சாப்பிட முடியும், சமைச்சு சாப்பிட முடியும். கற்காலத்தில் மனிதர்கள் சமைப்பதற்கு சாதகமான சூழ்நிலை சமைத்து தான் சாப்பிட்டார்கள் என்று நீங்கள் வாதிட்டால் அதற்கு சாதகமான சூழ்நிலை எல்லா காலங்களிலும் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. பெரும்பாலான காலங்கள் சமைக்கவே முடியாது, நெருப்பை பற்ற வைக்கவே முடியாது. அப்போது இப்படிப்பட்ட இதில் தான் தெரியுது கற்காலத்தில் மனிதர்கள் காய்கறிகளை தான் சாப்பிட்டார்கள். காய்கறிகள் தான் அவர்கள் குளிரை தாங்குகிற திறனை கொடுத்தது. கற்காலத்தில் மனிதர்கள் நோயோடு இல்லவே இல்லை, ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். ஆரோக்கியம்தான் அவர்களுக்கு ஆடையாக இருந்தது. அந்த ஆரோக்கியத்திற்கு உதவி செய்தது காய்கறிகள் தான். பச்சை காய்கறிகள் தான் அவர்களுடைய ஆரோக்கியத்தின் ரகசியமாக இருந்தது. சமைச்சு சாப்பிட்ருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கற்காலத்தில் மனித இனம் செத்து போயிருக்கும், என்றைக்கோ செத்து போயிருக்கும். இந்த 5000 வருஷமாக தான் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். அதுக்குள்ளே என்ன ஆகிப்போச்சு பாருங்கள், ஏகப்பட்ட நோய்கள், ஏகப்பட்ட நோய்கள். அப்போ நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கோம் அப்படின்னா இந்த மருந்துகள், அப்போ தான் மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மனித இனம் செத்துறக்கூடாதுங்கிறக்காக சமைத்த உணவுகளுக்கு அடிமையான இந்த மனித இனம் நோய்களால் அவதிப்படும் போது, நோய்களால் இந்த மனித இனம் செத்து போய்விட என்பதற்காக மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க, ஆடைகளை கண்டுபிடிக்கிறாங்க. குளிர் தாங்க முடியலையே அந்த ஆடையை பிடிச்சிக்கோ, கம்பளி வச்சு போத்திக்கோ, எப்படியா தூங்கு, பெட்டை கண்டுபிடி, படு, தூங்கு, எப்படியா தூங்கு. வரமாட்டேங்குதுப்பா தூக்கம் அப்படின்றாங்க மனுஷன். எப்படியா தூங்கு, இந்த ஊசியை போடு, மாத்திரை போடு, தூக்க மாத்திரையை போடு, நல்லா ரெஸ்ட் எடு. இப்படி தான் இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு மனித வாழ்க்கை இப்படி தான் மாறுது. நோயாளிகளாக போன இந்த மனித இனத்தை பாதுகாக்கிற வேலையை மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மனித இனம் தான் சாகரக்கான அறியாமையின் காரணமாக சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு சாகிறதுக்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்குது. அதே மனித இனம் தான் செத்து போயிடக்கூடாது என்பதற்காக சமைச்ச உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே செத்து போயிடக்கூடாது என்பதற்காக மருத்துவத்தையும் செய்கிறது. இந்த ஆடைகளை கண்டுபிடிக்கிறது, கம்பளி ஆடைகளை கண்டுபிடிக்கும் போது தான் இவன் உலகம் முழுக்க தைரியமாக போகிறான். ஒரு குளிர் பிரதேசத்தில் எதை நம்பி வாழ்கிறான் அவன்? ரஷ்யாவில் எதை நம்பி வாழ்கிறான்? முன்னாடி மனித இனம் தமிழ்நாட்டில் தான் தோன்றியது. இந்தியாவில் அதுவும் தென் தமிழ்நாட்டில் தான் மனித இனம் இருந்தது. எப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போ தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா உலோகத்தின் உதவியால் இந்த உலகத்தின் பல்வேறு பகுதிக்கு போகிறாங்க. கற்காலங்கத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கற்காலம் தான். கற்காலத்தில் இந்த பூமி ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. பசுமையாக இருக்கும்போது
எங்கே பார்த்தாலும் மரங்கள், விலங்குகள், மிருகங்கள். அப்போ மனிதர்களால் பிற உயிரினங்களை வேட்டையாடுறதுக்கு இவங்ககிட்ட கத்தி, ஈட்டி எதுவுமே இல்லை. அப்போது ரொம்ப அச்சுறுத்தலான ஒரு காலகட்டம். கோடிக்கணக்கான சிங்கங்கள், கோடிக்கணக்கான புலிகள் இந்த பூமியில் இருந்திருக்கும். அப்போது இந்த மனிதர்கள் தென் தமிழ்நாட்டில் தான் உருவாகுறாங்க. அதுவும் திருநெல்வேலி பக்கத்தில் தான் மனிதர்கள் உருவாகுறாங்க. குமரிக்கண்டம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அங்கே தான் உருவாகுறாங்க. அப்போ இந்த தென் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. பல்கி பெருகி அதாவது அந்த அந்த பெருகிக்கிட்டே வருது. இனம் பெருகிக்கிட்டே வருது. பெருகி தமிழ்நாடு ஃபுல்லாக நிரம்பி அப்படி தென்னிந்தியா, அப்படி வட இந்தியா, இந்தியா முழுதும் பரவுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உலோகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ சமீபத்திய ஆய்வு கூட அதை தான் சொல்லுது. இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது தென் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் தான். 5000 வருஷத்துக்கு முன்னாடி உலோக காலம் கண்டுபிடிக்க தொடங்கியது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த பசுமையாக இருக்கிற, கற்காலத்தில் பசுமையாக இருந்த இந்த பூமியில் பல்வேறு இடங்களுக்கு பரவுவதற்கு மனிதனிடம் கிடைச்ச அந்த உலோகங்கள் தான் உதவியாக இருக்குது. இந்த கத்தி, ஈட்டி இதோட துணை இல்லாமல், இரும்பு ஆயுதங்கள் துணை இல்லாமல் உலகத்தின் பல்வேறு பகுதிக்கு மனிதர்கள் போயிருக்க முடியாது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் ஆடைகள், நவீன அந்த கம்பளி ஆடை, தோலை பதனிடுகிற தொழில்நுட்பம் இதெல்லாம் கண்டுபிடிச்சனால தான் இவற்றின் உதவியோடு என்ன பண்ணுறாங்க, உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு போகிறாங்க. கையில் ஈட்டி, அருவா, இதுதான் பாதுகாப்பு. உங்கள்கிட்ட நீங்கள் கற்காலத்தில் மனிதர்கள் எல்லா இடத்துக்கும் போயிருக்க முடியாது, வாழ்ந்திருக்க முடியாது. ஏன்னா சிங்கம், புலி, சிறுத்தைகள் ஏகப்பட்டது இருக்கும். ஓநாய்கள் ஏகப்பட்ட, கரடிகள் ஏகப்பட்டது இருக்கும். நீ உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சுதந்திரமாக போயிருக்க முடியாது. அப்போ இந்த உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தென் தமிழ்நாட்டிலிருந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, அதாவது தமிழ்நாட்டிலிருந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கடந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் உலகம் முழுவதும் அவர்கள் பரவுகிறார்கள். எதன் அடிப்படையில்? எதை பாதுகாப்பாக கொண்டு? கையில் ஆயுதங்கள் இருக்கிறது, கத்தி இருக்கிறது, ஈட்டி இருக்கிறது, சிங்கம், புலி, சிறுத்தைகள் இது போன்ற கொடூர ரவுடி மிருகங்கள் வரும். அவற்றை நாம் எதிர்கொண்டு நாம் முன்னேறலாம். அதுபோல் ஆடைகள் இருக்கிறது, பனி பிரதேசங்கள் எதுவாக இருந்தாலும் குளிரை தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் ஆடை தொழில்நுட்பம் ஆரம்பிக்குது. ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுது. அவற்றின் துணையோடு இந்த உலகம் முழுவதும் பரவுகிறார்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் மனிதர்கள் இருந்திருக்கவும் முடியும். உலோகங்களின் உதவி இல்லாமல், உலோக ஆயுதங்களின் உதவி இல்லாமல் தமிழ்நாட்டை தாண்டி இருக்க முடியாது. தமிழ்நாட்டிலே வாழ்கிறது பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். சிங்கம், புலி, சிறுத்தைகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டு வாழ்வது தமிழ்நாட்டிலே போராட்டமாக இருந்திருக்கும். உலோகத்தின் உதவி இல்லாமல் இந்த உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு மனிதர்கள் போயிருக்கவே முடியாது. அப்போ உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டது 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான், அது தமிழ்நாட்டில் தான். அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் 5000 வருடங்களுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எப்போ உலோகத்தை தமிழ்நாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் அதில் ஆயுதங்களை செஞ்சுக்கிட்டு அதை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு ஈட்டி, கூர்மையான ஈட்டி, அதை பாதுகாப்பாக வச்சுட்டு ஒரு பிரிவினர் என்ன பண்ணுறாங்க, உலகத்தின் பல்வேறு பகுதியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் போகிறாங்க. ஏதாவது சிங்கம் வருதா, ஒரு குத்து, கூட்டமாக நின்று சுற்றி வளைச்சி சிங்கத்தை குத்து, புலி வருதா குத்து, அப்படியே குத்து, வெட்டு, அப்படி தான் முன்னேறி இருக்க முடியும். கையில் அவங்ககிட்ட உலோக ஆயுதங்களே இல்லாமல் எப்படி நீங்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு போயிருப்பீங்க? வெறும் மரக்கட்டையும் கல்லையும் வச்சுக்கிட்டு நெருப்பை நம்ம நினச்சா பற்ற வைக்க முடியாது. நெருப்பு ஒரு ஆயுதம் தான். நெருப்பை பார்த்தா பிற உயிரினங்கள் ஓட தான் செய்யும். ஆனால் நெருப்பை நினச்சா பற்ற வைக்க முடியாது. சிங்கம் வரும்போது நீங்கள் நெருப்பை உடனே பற்ற வைக்க முடியுமா? நம்மகிட்ட தீப்பெட்டியாக இருக்குது? இல்லை. அப்படி இருக்கும்போது உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இந்த மனிதர்கள் பரவியிருப்பார்களே. ஆனால் அதற்கு காரணம் இந்த ஆயுதங்கள் தான், உலோக ஆயுதங்கள். அப்புறம் டக்குன்னு இப்போ ஒரு சவுதி அரேபியா, அந்த அரேபிய பாலைவனத்துக்கு போகிறாங்க. நைட்டு பயங்கர கடும் குளிர். அதை தாங்கிக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு ஆடைகள் தேவை, கம்பளி ஆடைகள். இப்போ எப்போ உலோகம் கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ தான் சமைச்சு சாப்பிட்றாங்க. அப்போ சமைச்சு சாப்பிடுகிற வழக்கமும் பார்த்திங்கன்னா இவங்க வேட்டையாடிக்கிட்டு முன்னேறிக்கிட்டு அப்படி உலகம் முழுக்க பரவும்போது வெட்டப்பட்ட ஆடு மாடுகளை இவங்க சமைச்சு சாப்பிடுகிற வழக்கம் வருது. சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு உஷ்ணம் கிடைக்காது. மாமிசம் சாப்பிட்டாலே உஷ்ணம் கிடைக்காது. அப்போ சமைச்சு சாப்பிடுகிற வழக்கம் உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் ஆகுது. அப்போ தான் இவங்களுக்கு இந்த ஆடை தொழில்நுட்பம்லாம் இன்னும் நமக்கு தேவை. நம்ம உயிரோட வாழணுன்னா ஆடை கண்டிப்பாக தேவை. அந்த ஆடை தொழில்நுட்பத்தை அது ஒரு குரூப் ஆராய்ச்சி பண்ணுது. ஒரு குரூப் ஆயுதங்களை ஆராய்ச்சி பண்ணி புதிய புதிய ஆயுதங்களை உருவாக்குகிறார்கள். இப்படி ஒவ்வொரு பிரிவினரும் மனிதர்களுக்கான தேவைகளை இப்படி கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் பச்சை காய்கறிகள் இருக்குல்ல, மீண்டும் நம்ம ஒரு ஆரோக்கியம், இன்றைக்கி சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு நம்ம நோயாளிகளாக மாறிவிட்டோம். மனித இனம் நோயின் பிடியில் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. கோடிக்கணக்கான மருத்துவர்களாலும் இந்த உலகத்தை மனித இனத்தை காப்பாற்ற முடியவில்லை நோய்களிலிருந்து. நம்ம மருத்துவர்களை நம்பினோம். மருத்துவர்கள் எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க, சாதிச்சிருவாங்கன்னு நினச்சோம். அவங்களாலேயும் முடியலைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு.
இன்றைக்கி மருத்துவர்களையும் நம்ப முடியாது, மருத்துவர்களும் வியாபாரிகளாக மாறி போயிட்டாங்க. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வந்து ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வு கண்டுபிடிக்கணும், எல்லாம் மனித இனத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு வரும்போது தான் அதற்கு என்ன பண்ணணும், நம்ம இன்றைக்கி ஒரு பாதுகாப்பான இதெல்லாம் சொல்லிட்டு அதற்கு பச்சை காய்கறிகள் என்கிற ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும். பச்சை காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் உடல் வந்து ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உடல் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், ஆரோக்கியம் வந்து விடும், நோய்கள் நீங்கிவிடும். மருந்தை விட மேலானது உணவு. உணவுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு. பச்சை காய்கறிகள் தான் உணவு. இலைகள், காய்கள், காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், காளானெல்லாம் பச்சையாக சாப்பிடணும். அதுதான் வந்து மருந்து. மருந்து கிடையாது, மருந்தை விட மேலானது உணவு. அதனால் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்க. பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மருத்துவமே தேவையில்ல, மருத்துவக் கல்லூரியும் தேவையில்ல, மருத்துவர்களும் தேவையில்ல, மருத்துவ ஆராய்ச்சியும் தேவையில்ல. மூட்டை கட்டி வீட்டுக்கு போங்க. அப்போ எல்லா காலேஜும் இழுத்து மூடுங்க. பச்சை காய்கறிகள் நடந்து போனால் அதாவது சைக்கிளில் போனால் உலக பொருளாதாரமே போய்டும்னு ஒரு இது சொல்லுவாங்க. சைக்கிளில் போனால் அவங்களுக்கு பெட்ரோல் வாங்க தேவையில்ல, இப்போ பெட்ரோல் பிஸ்னஸ் போய்டும். எல்லா மனிதர்களும் சைக்கிளில் போனால் என்ன ஆகும், பெட்ரோல் அப்போ தேவையே இல்லாமல் போய்டும், டீசல் எல்லாம் தேவையில்லாமல் போயிடும், இப்படி சொல்லுவாங்கள்ல. அப்புறம் நிறைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதுபோல் மனிதர்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா மருத்துவக் கல்லூரிலாம் மூட வேண்டிய அவசியம் வரும், மருத்துவமனைகளை மூட வேண்டிய அவசியம் வரும். மருத்துவர்களே தேவையில்லை, மருத்துவ ஆராய்ச்சி தேவையில்லை. பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எல்லாத்தையும் பச்சையாக சாப்பிடு. பச்சையாக சாப்பிடு, சமைக்காத, உப்பு போடாத, இப்படி பச்சையாக சாப்பிடு. அரிசியை சாப்பிட்றாத, பச்சையாக சாப்பிட்றேன்னு சொல்லி அரிசியை சாப்பிடாத, கோதுமையை சாப்பிடாத. இதெல்லாம் சாப்பிடக்கூடாத உணவு. அது எளிமையான உணவு, பறிச்சா சாப்பிட்றணும். நீ அரிசியை பறிச்சா உடனே சாப்பிட முடியாது. அதனால் இப்போ எல்லா வகையிலும் எளிமையான உணவாக இருக்கணும். எளிமையாக வாழ்வதற்கு அதான் உதவி செய்யும். அரிசியை சாப்பிட்டா நோய் வரும், நோய் வந்தால் எளிமையாக வாழ முடியாது. அதனால் பச்சை காய்கறிகள் சாப்பிட வேண்டும். சாப்பிட்டால் மருத்துவர்கள் தேவையில்லை, அப்போ மருத்துவக் கல்லூரிகளும் தேவையில்லை, மருத்துவமனைகளும் தேவையில்லை என்றாகிவிடும்.